ஆனி மாத பிறப்பு 12 ராசிகளில் 12வது ராசியான மீன ராசியை பார்ப்போம். இந்த மீன ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மீனுடைய சின்னத்தை கொண்டது. ஒரு மீன் இன்னொரு மீனை வாழை கடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு மீன் இந்த மீன் புனரவி ஜனனம் புனரவி மரணம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சர்க்கிள் தொடர்ந்துட்டே இருக்கிறது மீனராசி. ஸோ இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரங்கள் மீனராசிக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ இந்த மீன ராசி அப்படின்னு பேசும்போது எந்த இடத்துலையும் சிரிச்ச முகமாக இருக்கக்கூடியவங்க, தன்னை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் தெரியாமல் அவங்கக்கிட்டே நட்பு பாராட்டக்கூடியவர்கள். அதே போல் நிறைய படித்தவங்க திறமைசாலிங்க மீனராசி நேயர்கள். அவங்களுக்கு முக்கியமான ஒரு மைனஸ் என்னென்னா குடும்ப வாழ்க்கை தான். இல்லற வாழ்க்கை சரியாக அமையலைன்னா மீனராசி நேயர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மைனஸை சந்திச்சிட்ருக்காங்க. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாத பிறப்பு எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. லாபஸ்தானாதிபதி இருக்கார். ஜென்ம சனியை விடுங்க, மீனத்தில் சனி இருக்குது. ஜென்ம சனி பிரச்சனை ஏற்படுத்தாதா? அது ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அரிய வகையான யோகம். நல்ல ஒரு மிரக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். சில வெளிநாடு யோகமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ரொம்ப நாள் கழித்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போது, வருமானங்கள் உயர்ந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா காலபுருஷனுக்கு தனக்காரகன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். இந்த மாதம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வை சந்திக்க போகிறாங்க, மகிழ்ச்சியை சந்திக்க போகிறாங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு தன்னோட கஷ்டத்தோட விரைத்தி உச்சகட்டத்தில் இருந்தவங்க இந்த சுக்கிரன் 2ல் வர்றது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. தன ஆகர்ஷண யோகம் ஏற்படுத்தி கொடுக்க போது. என்ன ஒரே ஒரு செய்யணும், வீட்டில் அவங்க கையால் காலையில் விளக்கேற்றுங்க, குபேரனுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. இது செஞ்சாலே போதும். இந்த மாதத்துடைய சங்கல்பம் இந்த வருடத்துக்கும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சம் சிலர் இந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது திக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். சில குழந்தைகள் 4 வயசு வரைக்கும் பேசாமல் இருக்கும். ஏன்னா இந்த 2ல் வரக்கூடிய சுக்கிரன் இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. சிறுதூர பயணங்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்காக பயணிக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்து சந்து தான் போயிட்டு வர, அங்கே போய் அடிபட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்வது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து மூலியமாக ஆதாயம் பெறக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கும். அதுவும் தாய் வழி சொத்து அமையக்கூடிய யோகம் பெற்ற ராசி மீன ராசியாக இருக்குது. ஸோ சிலர் பார்த்திங்கன்னா நான் லேண்டு வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் மேலோங்கும். இந்த காலகட்டம் அதை அமைச்சு கொடுக்கும். அப்போ எப்படிப்பட்ட லேண்டு வாங்கலான்னா காலி மனையாக வாங்குறது சிறப்பாக இருக்கும். கட்டின வீடு அந்த மாதிரி வாங்குறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. இது கோச்சார பலன்தான். நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கிரகநிலை நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பிள்ளைகளால் இரிட்டேஷன் ஆகக்கூடிய ராசியும் மீனராசி தான். சொல் பேச்சு கேட்காதது, பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது, ஒரு சில அறிவுரைகள் சொல்லும் போது அந்த குழந்தை மதிக்காமல் போகிறது, இது 50% மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே மீனராசி குழந்தைகளுக்கு அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் ஜுரம், வைரல் ஃபீவரு, இவங்களுக்கு வரக்கூடிய ஜுரம் கண்டிப்பாக ஒரு 4 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும் உடம்புல தாக்கம் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது. சிலருக்கு ஜுரமே தெரியாது. ஒரு சிலருக்கு குறிப்பிட்டு யாருக்காவது புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, இல்லைன்னா ராகு தசை நடக்குதுன்னா மஞ்சக்காமாலை வந்தது கூட வெளியில் தெரியாது. ஸோ நார்மல் ஜுரம் வந்துருச்சு, ஒரு ஜுரம்னு வந்துட்டாலே டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. உத்தியோகம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு சந்திக்கக்கூடிய ராசி மீன ராசி. 6ஆம் அதிபதி 4ல் இருக்காங்க. அதுக்காக நான் முயற்சி பண்ணலாமா, அதுக்காக நான் பேசலாமான்னா தாராளமாக பேசலாம். சிறப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் ரொம்ப ஒருத்தரை நம்பாதீங்க. நீங்கள் நம்புகிறவங்க தான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 30% ஏமாற்றிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா
சனி லக்னத்திலே, சனி உங்கள் ராசியிலே நிற்குது, புதன் நாளில் இருக்குது. இந்த அமைப்பு நம்பியவர்கள் மூலயமா ஒரு துரோகத்தை சந்திக்கிறதும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ ஒரு வீட்டில் வந்து சோஃபா இல்லை, ஃப்ரெண்ட், அந்த சோஃபா தொந்தரவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும், யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்தவங்க கிட்டேருந்து பொருட்கள் வாங்குறத தவிர்த்துருங்க. அவசியம் ஏற்பட்டால் நீங்களே அதை முயற்சி செஞ்சு புதுசாக வாங்கிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லறம். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிறையா இருக்குது, ஆனால் புரிதல் கம்மியாக இருக்குது. அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அவங்களோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுன்னு, என்ன ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், என்ன கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுடைய திருமண வாழ்க்கையோட ஆரோக்கியத்தை சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசும்போது திருமண பாக்கியங்கள் இருக்குது, ஜாதகத்தையும் சரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஆனி மாதம் கடைசி வாரத்துலேருந்து வரன் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய வரன்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது கூட்டு வியாபாரம். கூட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் ரிமூவ் ஆகக்கூடிய காலகட்டம். புரிதல் ஆரம்பித்து சில வழக்குகளை நீங்களே நேரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. இயந்திரங்களை வச்சு செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக கவனம் வேணும். அதே நேரத்தில் அந்த தொழிற்சாலையில் இந்த இயந்திரம் வச்சு செய்யும்போது லேபர்ஸ்க்கு அடிப்படுறதோ ஏதோ இருந்துச்சுன்னா உடனே போய் சமாதானம் பேசிடுறது சிறப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, எதிர்த்து பேசுறதுக்குன்னா இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாற்றி கொடுத்துரும். சிலர் சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லாபஸ்தானாதிபதி இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்கள் வந்து கடந்த மாதம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நானே தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, உடன்பிறப்புகள், சொந்த பந்தங்களோட ஆதாயம், கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடைய சப்போர்ட்டு உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதிகள். எந்த சமாதியாக இருக்கட்டும், பழனியில் போகரை போய் பார்த்தாலும் சரி, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சித்தரை போய் பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்துலேயே இந்த சித்தர் இருக்காங்கனாலும் சரி, நீங்கள் பிறந்த கிழமை மாதத்தில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. பல மாற்றங்கள் புதிய மிரக்கலாகவே உங்களுக்கு வந்து கண்காட்சியாக இருக்கும். சரி, எது செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம்? தினைக்கும் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டிங்களா, ஃபஸ்ட்டு வாயை ஏஞ்சி எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. இது போதும், பல விஷயங்களை மாற்றி கொடுக்கும். ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத பிறப்பு மிக மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். கான்டாக்ட் 9940052378. சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சென்னை.